ஆண்டவர் உலக ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். இந்த 5வது மாதம் 29ஆம் தேதி புதன்கிழமை காலை பொழுதில் அனுதின கர்மலித்த நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பில் கத்தவர்களை மகிழ்ச்சி அடைகிறேன். கத்தவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவர்கள் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கும் நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கும் பிரபுக்களுக்கும் முன்பாக சேர்ந்து வந்து, எங்கள் சகோதரர் நடுவே எங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கும்படி கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டார் என்றார்கள். ஆகையால் அவர்கள் தகப்பனுடைய சகோதரரின் நடுவே கர்த்தருடைய வாக்கின்படி அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். கர்த்தருடைய நாம மகிமைப்பட. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவராம்? சுதந்திரம் கொடுப்பவர். நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை, நமக்கு வேண்டிய நன்மையை, அந்த கானான் தேசத்தின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். அதை எவனாலும் தடுக்க முடியாது. அங்கே வாசிக்கிறோம், செலோபித்தியாக இருக்கிறதான ஒரு தேவ மனிதனுக்கு என்ன இல்லை அப்படின்னா, குமாரர் ஆம்பளை பிள்ளைகளே இல்லை, எல்லாம் பொம்பளை பிள்ளைகள். அங்கே பேரை கேட்டாலே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. மக்லால், நோவால், ஒக்லால், மில்கால், திர்சால் என்று சொல்லப்படுகிற 5 பெண் குழந்தைகள் தான். அப்போ கானான் தேசத்தில் இவங்க இடம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்துட்டு, எனக்கு சுதந்திரம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னா. ஆனால் ஆண்டவர் என்ன செய்தார்? சரியான முறையில் யோசுவாவை கொண்டு அவர்களுக்கு என்ன செய்தார்? கானான் தேசத்தில் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரத்தை அவர்களுக்கு கொடுத்து அவருடைய நிம்மதியாய் வாழ வழிவகுத்தார் என்று வேத புஸ்தகத்தில் வாசிக்கும். அதனால் உங்களுக்கு உறுதுணையாக ஒருவருமே இல்லாமல், எனக்கு நன்மை கிடைக்குமா, உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஐக்கியம் இல்லாமல், அல்ல ஜெபிக்கிறவங்க கூட இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கலாம். தகப்பனை எழுந்தாச்சு, சகோதரர்கள் இல்லை, அவர்களே அந்த 5 சகோதரிகளே அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்த தாங்கி எடுத்து போயிட்டாங்க. அருமையான அதே போல் நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம். ஆனால் கரெக்டாக அவங்களுக்கு ஏற்ற சமயத்தில் ஒரு நல்ல இடத்தை, சுதந்திரத்தை கானான் தேசத்தில் கர்த்தர் யோசுவாவோடு பேசி கொடுக்க வச்சார். அதே போல் இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கை, ஆசீர்வாதத்தை நிச்சயம் உங்களுக்கு தருவார். கிடைக்காதோ, வேலை கிடைக்காதோ, கல்யாணம் நடக்காதோ, குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாதோ, வீடு வாங்க மாட்டானோ, அப்படியே நெகட்டிவ் தருவார். கொஞ்சம் காத்திருந்தால் போதும். அதாங்க சொல்லப்பட்டு ஏற்றவங்க காத்திருந்தாங்க, அவர்களுக்கு என்ன செய்து சுதந்திரம் கொடுக்கப்பட்டது. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்குன்னு வைத்திருக்கிற சுதந்திரத்தை ஒரு பேரும் கொடுக்க மாட்டார். அவன் பிடிங்கிட்டு போனால் கூட பிடுங்கி கொண்டு வந்து கையில் என்ன செய்வார்? தந்து விடுவார். சந்தோஷமாக இருங்க, உங்களுடைய இருதய கலக்கங்களாக மாற்றுங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சுதந்திரம் யார் தடுத்தாலும் அதை மாற்றி உங்களுக்கு தந்து நம்ம நிச்சயம் நடத்துவார். நாம் நல்ல பிதாவே, சுதந்திரம் கொடுக்கிற தேவனை, கானானின் சுதந்திரம் கொடுப்பதற்கு நீ உண்மையில் மனிதனால், உடன் பிறந்தவர்களால், தன்னோடு கூட இருக்கிறவர்களால் சுதந்திரம் கிடைக்காதோ, நம்பிக்கை இழந்த நிலைமையில் இருந்தாலும் ஆண்டவரே, சிலோபித்தியாவின் பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்த தேவன் இந்த அனுதின கண்மலைத்தை நிகழ்ச்சிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை அவருக்கு கிடைக்க வேண்டியதான சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை கொடுத்து நடத்திவர நாமத்தை இயேசு நிமித்த ஜெபம் நல்ல பிதா. காட் பிளஸ் யூ. நாளை காலை அனுதின கண்மலையை சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக. ஆமென்.